இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஹேர் டே ஆயில் பார்த்தீங்கன்னா இந்திய ஆராய்ச்சி கூடத்துல எலிகளை வச்சு பரிசோதனை செஞ்சு நிரூபிச்சிருக்காங்க. இந்த ஹேர் டே ஆயில்னால ஹேர் க்ரோத் வந்து செம்மையா இருக்கு அப்படின்ட்டு. இப்போ இந்த ஹேர் டே ஆயில்ல சேர்க்கிற அந்த ஒரு பொடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத் மட்டும் இல்லைங்க, முடிகளை நல்லா கருமையா வச்சிருக்கிறதுக்கும் இந்த ஹேர் டே ஆயில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பொருள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பொருளோட நம்ம இன்னொரு பொடியும் சேர்த்து இந்த ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ண போறோம். வாங்க இந்த ஹேர் டே ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் இரும்பு கடாய் எடுத்திருக்கேங்க. கண்டிப்பா இரும்பு கடாயில செய்யும் போது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதுல பாருங்க அப்படியே துரு வருது இல்லையா, அந்த துரு வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. அதான் நம்மளுக்குன்னா நம்மளுடைய ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போ இதுல சேர்க்கக்கூடிய ஆராய்ச்சி பொடி எது அப்படின்னா கரிசலாங்கண்ணி பொடிங்க. இந்த கரிசலாங்கண்ணி பொடி வந்து இந்திய ஆராய்ச்சி கூடத்துல வந்து நிரூபிச்சிருக்காங்க, எலிகளை வச்சு பரிசோதனை செஞ்சிருக்காங்க. அந்த மெனாக்சில்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையும் இந்த கரிசலாங்கண்ணி வச்சு 2 செட் ஆஃப் எலிகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கரிசலாங்கண்ணியில கரிசலாங்கண்ணி ஆயில் கொடுத்தாங்க இல்லையா, அந்த எலிகளோட முடி வளர்ச்சி வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருந்துச்சுங்க. அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்படியே நீடிச்சிருந்துச்சான். பட் இந்த மினாக்சில் கொடுத்தோம் இல்லையா, அந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள்லயே ஹேர் ஃபால் வர ஆரம்பிச்சிருச்சு, முடி க்ரோத்தும் கம்மியா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வீடியோ வந்து ஆல்ரெடி ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்காக மறுபடியும் நான் வந்து இந்த கரிசலாங்கண்ணியை பத்தி நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல நம்ம இன்னொரு பொருள் எது சேர்க்க போறோம் அப்படின்னா இந்த கருஞ்சீரக பொடிங்க. கருஞ்சீரகத்தை வந்து நல்லா வறுத்துட்டு நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் வந்து கரிசலாங்கண்ணி பொடியும் 1 டீஸ்பூன் அளவு இந்த கருஞ்சீரக பொடியும் சேர்த்திருக்கேன். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கும் சரி, நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருகருன்னு வச்சிருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதுல வந்து நம்ம கொஞ்சம் லைட்டா வறுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா கொஞ்சம் பவுடர்ல ஈரப்பதம் இருக்கும், அந்த ஈரப்பதம் போற வரைக்கும் நம்ம வறுத்துக்க போறோம். இந்த ஹேர் டை ஆயில சேர்த்திருக்கிற 2 பொடிகளுமே பாத்தீங்கன்னா நேச்சுரல் தான். இந்த ஹேர் டை ஆயில் அப்ளை பண்றதுனால தலைவலி வராது, சளி பிடிக்காது. சின்ன குழந்தைங்கள இருந்து பெரிய வயசானவங்க வரைக்குமே இந்த ஹேர் டை ஆயில வந்து யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே கருமையா மாறி நிரந்தரமான ஒரு கருமையான முடியை வந்து இந்த ஹேர் டை ஆயில் வந்து நம்மளுக்கு கொடுக்குங்க. இந்த ஹேர் டை ஆயில நம்ம பயன்படுத்திட்டு வரும் பொழுது நம்மளுக்கு ஹேர் க்ரோத் ஜாஸ்தி இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகுங்க. இப்ப பாருங்க கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் சேர்த்த பொடிக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 ml அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. ரெண்டு டீஸ்பூன் கரிசலாங்கண்ணி பொடிக்கு வந்து 50 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்தீங்கனாலே போதும். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஓகேங்களா, கரு நம்மளுக்கு வந்து ஹேர் டை ஆயில் கிடைச்சிருச்சு. இது வந்து லைட்டா புகை வரணும், அது வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாங்க. ஹேர் டை ஆயில ப்ரிப்பேர் பண்ணும்போது கரெக்டான பதத்துல நம்ம வந்து ஹேர் டை ஆயில காய்ச்சி எடுக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஹேர் டை கரிசலாங்கண்ணியோட ஆராய்ச்சி பற்றி ஒரு டாக்டர் வந்து அவருடைய பதிவுல போட்டிருந்தாருங்க. இந்த ஹேர் டை ஆயிலை பயன்படுத்தி நிறைய ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. ஹேர் டை ஆயில் இந்த கரிசலாங்கண்ணி இலைய வச்சு ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் செஞ்சிருக்கு, நிரூபிச்சிருக்காங்க. இப்ப பாருங்க, நம்மளுக்கு சிம்லயே வச்சுக்கணும், அதோ காரியம் வந்து சிம்ல வச்சுக்கணும். இப்ப லைட்டா புகை வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஹேர் டை ஆயில வந்து ஒரு நாள் பூரா வந்து நீங்க வந்து இரும்பு கடாயிலே வச்சிருங்க. அதுக்கப்புறமா வேற பாத்திரத்துல எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம வடிகட்டணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த ஹேர் டை ஆயில நம்ம வடிகட்டாமையே பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த ஹேர் டை ஆயில வந்து நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண போறோம். இல்ல நீங்க வந்து ரெகுலரா வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை வந்து நீங்க வடிகட்டி வச்சுக்கோங்க ரெகுலரா யூஸ் பண்றதுக்கு. இப்ப பாருங்க, லைட்டா புகை வருது, கொதிக்க ஆரம்பிக்குது ஆயிலு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வந்து இரும்பு கடாயிலே வச்சிருங்க. ஒரு நாள் நைட்டு பூரா மூடி வச்சிருங்க. நம்ம மார்னிங் வந்து
பார்க்கலாம். இல்லை நீங்கள் 8 hours வச்சிங்கன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா ஆறட்டும். பாருங்க, சூப்பரா நம்மளுக்கு வந்து ஹேர் டே ஆயில் 2 பொடிகள் மட்டுமே நம்ம சேர்த்திருக்கோம். நம்ம சேர்த்திருக்கிற 2 பொடிகளுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த ஹேர் டே ஆயிலை நான் வடிகட்டவே இல்லை, அப்படியே வச்சிருக்கேன். இதை அப்படியே வந்து ஒரு பாட்டிலில் நல்லா மூடி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இந்த ஹேர் டே ஆயிலை யூஸ் பண்ணும்போது நீங்க நல்லா வந்து ஸ்கேல்ப் எல்லாம் ஆக்டிவேட் பண்ற மாதிரி மசாஜ் கொடுத்துக்கோங்க, ஸ்ட்ரோக் கொடுத்துக்கோங்க. அப்படியே ஒரு 2 hours தலையில வச்சிருங்க. அதுக்கப்புறமா நீங்க ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது எல்லாமே, அதாவது வாரத்துல 2 நாள் தலை குளிப்பீங்க இல்லையா, அந்த டைம் எல்லாமே இந்த ஹேர் டே ஆயிலை யூஸ் பண்ணி நீங்க ஹேரை வந்து வாஷ் பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய நரைமுடி பிரச்சனைக்கு 100% சொல்யூஷன் கிடைக்குங்க இந்த ஹேர் டே ஆயில்னால. இந்த ஹேர் டே ஆயிலை நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.